கைஸ் நம்மளோட கெட்ட நேரம் க்ளோஸ்டு. அதை பார்த்தீங்கன்னா தெரியும். 3 தடவை வந்திருக்கோம். 3 தடவைமே நம்ம அந்த இதுக்கு ஏற முடியல. ஸோ இன்னைக்கு சரி ஏறலான்னு பார்த்தா க்ளோஸ்டுன்னு போட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் எனக்கு வந்து ட்ரை பண்ணலாம் கைஸ். லக்கி என்ன லக்கி ஃபீல் பண்றியா? வரணும்ங்கறாங்களா? போயிட்டு வரலாம். எங்க வர சொல்றாங்க? நம்மளுக்கு லக்கி எங்கேயோ நோட் பண்ணியிருக்காங்க. வர்றவங்க வரலாம்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க. கரெக்டாக நம்ம உள்ளே வந்தோம், உள்ளே விட்டாங்க. பட் இங்கே வந்து பெரிய லைன் நிற்கிது. ஸோ தாண்டி தான் நம்ம உள்ளே போய் ஆகணும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆகணும். அப்புறம் ஃபுல்லாக லைனு. ஸோ வெயிட் பண்ணிட்டு நம்ம உள்ளே போகும்போது வீடியோ எடுக்கிறோம் உங்களுக்கு. கைஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. 20 நிமிஷமாக இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் இப்போ தான் இன்னொரு பேட்ச் தான், நம்ம தான் லாஸ்ட் பேட்ச்சு. ஸோ பின்னாடி அவ்வளோதான், நம்ம தான் லாஸ்ட் கைஸ் இருக்கிறதுலே. இதுக்கே பாருங்க கைஸ், டைம் ஆகிடுச்சு, சண்டை போட்டுட்ருக்காங்க இங்கே ஏன் விட்டோம்னு சொல்லி. மேலே போயிட்டு சொல்கிறோம், நீ ஏன் கிட்டக்கிட்ட வந்து ஜூம் வேறு பண்ணிக்கிட்டு மூச்சு தெரிஞ்சு. கைஸ் ஒரு வழியாக நம்ம உள்ளே வந்துட்டோம், நம்ம ஏறிட்டு இருக்கோம். எப்போ ஏறி முடிச்சு இப்போ மேலே போடுறதுன்னு தெரியல கைஸ். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நினைக்கிறேன். போவாங்க பார்த்து ஏறு. கைஸ் ஒரு வழியாக ஏறியாச்சு கைஸ். மேலே வந்தாச்சு, கபருக்கு மேலே. எப்படி தைக்கிறக்கு செம்மையா இருக்கு கைஸ். சூப்பரா இருக்கு. எப்ப இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். இது சூப்பரா இருக்குல்ல. மேலே ஏறி வந்ததும் தெரியுது இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் எப்படி இருக்குன்னு. ஸ்டெப்ஸ்லாம் ரொம்ப ரிஸ்கா இருக்கு கைஸ். இது அதுவும் இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஸ்லிப்பரியான ஸ்லிப்பர்ஸ்லாம் போட்டு வந்தீங்கன்னா கன்ஃபார்மாக விழுந்துருவீங்க. ஸோ அதனால் பார்த்து இது மேலே வர்றதுனா கொஞ்சம் பார்த்து வாங்க. ரொம்ப ரிஸ்கியாக தான் இருக்குது இது. பட் ரிஸ்க் இருந்தால் தான் மேலே கொஞ்சம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஸ்டில் இருந்தாலுமே கொஞ்சம் சின்ன பசங்களாக கூப்பிட்டு வருவாங்க, பெரியவங்களாம் வரும்போது பார்த்து வாங்க. ஓகே வாங்க கீழே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே எப்படி இருந்தது லைட் ஹவுஸு? சூப்பராக இருந்தது. அதே மாதிரி கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். ஸோ அதனால் வர்றதை வந்து கொஞ்சம் பார்த்து வாங்க. ஸ்லிப்பரான செப்பல்ஸ்லாம் போடுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது மேலே தென் பெரியவங்க சின்னவங்கலாம் வரீங்கன்னா மோஸ்ட்டாக கொஞ்சம் பார்த்து போங்க. ஏன்னா அதே மாதிரி பீச்சுக்கு போயிட்டு இங்கே போடுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா ஸ்லிப்பர் கண்டிப்பாக ஈரமாயிடும். ஸோ இது ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது, ரொம்ப சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக தான் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து போங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குக்கு தான் போகிறோம். அங்கே போயிட்டு நம்ம காட்டுறோம் வாங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லி. தெரியலையம்மா, அதான் கல்வெட்டு தான் ஃபுல்லா. எல்லா இடத்துலயும் பார்க்கிங் தனியா வச்சிருக்காங்க. இங்க தான் நீ போன தடவை ரெஸ்ட் ரூம் போயிட்டு காசு கொடுக்காம ஓடி போய் ஞாபகம் இருக்கா? எனக்கு தெரியாது அது காசு கொடுக்கணும்னு. அப்புறம் அந்த பாட்டி துரத்துட்டே வந்து உனக்கு கேட்டாங்களே
எவ்வளோ 5 ரூபா 5 ரூபாயா 10 ரூபாயா? 5 ரூபா தெரியல விற்கும். கைஸ் இப்போ நம்ம எங்கன்னா பார்க்குக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மரத்தில் காய்கிற காயே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது என்னன்னு தெரிஞ்சதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன விளக்கிது தெரியல விக்கி. இதுதான் எல்லாம் சுற்றி சுற்றி ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நானும் அதான் பார்த்தேன். என்னன்னு தெரிஞ்ச சொல்லுங்க கைஸ். இது இந்த பார்க்குக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அது தெரியுது பாருங்க, அந்த குட்டி கோண்டி இடத்துல நிற்கிற அந்த கம்மாம்பரிய கல். அது ஸ்லோப்பில் நிற்கிது. ஸ்லோப்பா இன்னி வரைக்கும் அது மிஸ்டியாக இருக்குது கைஸ். அது எப்படி தான் அந்த ஸ்லோப்பில் நிற்கிது இவ்வளோ? அதுக்கப்புறம் எவ்வளோ எர்த்குவேக்ஸ் வந்திருக்கு, சுனாமி வந்திருக்கு. எப்படி தான் இது இப்படி நிற்கிதுன்னு தெரில. இருக்கிற எல்லா கும்பலும் இங்கே தான் கைஸ் இருக்கு. ஸோ கிளைமேட் ஈவினிங் டைம் ஆயிடுச்சா, இப்போ 5:30 கிட்ட டைம் ஆச்சு. ஸோ அதனால் நல்ல கிளைமேட்டு இங்கே வந்து எல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க வந்து ரெஸ்ட் எடுக்க. இங்கே பாருங்க ஃபோட்டோ எப்படி எடுக்கிறாங்க பாருங்க. தாத்தா வந்து அந்த கல்லை பிடிச்சிருக்கிற மாதிரி எடுக்கிறாங்க. நீ அந்த மாதிரி போய் எடுக்கிறியா? நான் அங்கே போய் டிப்ஸ் ஏதோ ஆடியோ டூர் இருக்காமே, அதை ஸ்கேன் பண்ணு. ஒரே நிமிஷம் லேட்டே ஆகுதுக்கா. ஒரே நிமிஷம் மிஷின் தோறதுக்கு இருக்கா பக்கத்துல. நீங்க நிக்க தாங்க லேட் ஆகும். ஸ்கேன் பண்ணி என்ன காட்டினா ஒருத்தன் பார்ப்போம். ஸ்கேனர் இருக்கும் பாரு மேலே. ரெடி? ஓகே, தேங்க் யூ சார். போட்டோ சார், போட்டோ. இந்த பிளேஸ் எங்க இருக்கு? போற வழியில. கிருஷ்ணரின் வெண்ணெய் உருண்டைக்கல்லாமே. இதுக்கு இந்த மாதிரி ஒரு இயற்கையாக அமைந்துள்ள இப்பாறை ஒருவித ஈர்ப்புத்தன்மையால் பெரிய பாறை மீது நின்று கொண்டுள்ளது. 6 மீட்டர் உயரமும் 5 மீட்டர் அகலமும் 250 டன் எடையும் கொண்ட இப்பாறை 1.2 மீட்டர் அளவிற்கு அடிப்பகுதி கொண்டு பெரிய பாறை மீது நிற்கிறது. கிருஷ்ணரின் வெண்ணெய் உருண்டையில் என்று ஊர் மக்களால் பல காலமாக அழைக்கப்பட்டாலும் கிருஷ்ண பகவானுக்கு இப்பாறைக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. பாதுகாப்பு கருதி 20ஆம் நூற்றாண்டின் தொடக்க காலத்தில் இக்கல்லை நகர்த்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டதும். போட்டோ சார், போட்டோ. போட்டோ பார்த்துட்டு சொல்லுங்க. ரெடி? அங்கே பாருங்க. ரெடி? கண்டுபிடாதீங்க. நீங்க நல்லா இல்ல ஃபுல்லாதான் கவரும். ரெடி? ஏய் விக்கி, ஸ்டோரி போல மாபெரும் ஸ்டோரி டூர் போல. பரவாயில்லை, நான் ஆஃபீஸில் போய் ஃப்ரீ டைமில் கேட்க போறியா? ஆமா. அவங்கள்ட்ட எவ்வளோன்னு கேளு. ஃபோட்டோ கேளு போய். எல்லா இடத்துலையும் ஒரே ரேட்டாக இருக்கும். டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு, கேட்போம். போட்டோ 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 எடுத்துலாமா சார்? ரோட்ல போய் போணுமா இதுலயே போலாமான்னு கேளுங்க. ரோட்ல தான் போணும். சின்ன அவுட்டு இல்லை காய்ஸ். இது நம்ம வீட்டில் போய் தனியாக கேட்கலாம். ஸ்கேனர் வச்சுக்கோங்க. இது நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டா உங்களுக்கு அனுப்பலாம். அதான் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோ. எடுக்காது இந்த ஆல்ரெடி ஒரு வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கைஸ், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதை ஆஃப் பண்ணுறேன். கிருஷ்ணரின் வெண்ணெய் போல இருக்கிறதுனால கிருஷ்ணரின் வெண்ணெய் பால்னு சொல்லிட்டு இதை சொல்கிறாங்க கைஸ். இது ஃபோட்டோஸ் ஸ்டோரி தான் சொல்லுது. வீட்டில் போய் கேட்கலாம். பெருசாக இருக்கு எல்லாம். உங்களுக்கு எதாவது ஆடியோ அந்த இது வேணும்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு அனுப்பி விட்டுறேன். இங்கே பாருங்க ஃபோட்டோ எப்படி எடுத்துக்கிறாங்க. ஓகே, நீ நிற்கிறியா அந்த மாதிரி இருங்க. சார் எப்படி வரான்னு பார்ப்பருங்க. ஊந்துரு லக்கி ஊந்துரு வந்துட்டாங்க சார். சரிக்குனே போயிடுவான்னு நினைச்சா வந்துட்டா.
இங்கே பாருங்க guys, நான் பக்கத்தில் வந்து காட்டுறேன் எவ்வளோ பெருசுன்னு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெருசுன்னு. மலை மேலே ஆகுது. இங்கே பாருங்க guys, இந்த ஆடுங்க எது மேலே உட்காந்துருக்காங்க. guys, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு லொக்கேஷனுக்கு போயிட்டுருக்கோம். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா திரௌபதி அவங்க குளிச்ச இடம், குளிச்ச டப்பு. அண்ட் தென் அங்கே ஒரு நல்ல ஒரு வியூ இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கோயில் இருக்கும் guys. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வியூ இருக்குது. ஸோ அதை போய் பார்க்கலாம் வாங்க. அங்கே ஆக்சுவலாக நாங்கள் எப்பவுமே வந்தக்க போவோம், நல்லாயிருக்கும் அது. ஸோ அதையும் போய் பார்த்துட்டு கிளம்பலாம் guys. அதான் நம்ம லாஸ்ட் லொக்கேஷனு. ஸோ அதை போய் பார்க்கலாம் வாங்க. அங்கே தான் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்க guys, அங்கே இங்கிலீஷ்காரங்களுக்கு ஃபாரினர்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கல்வெட்டெல்லாம். நமக்கு தெரிஞ்சுக்கணும் ஆசையாக இருக்குது. அதான் இப்போ அந்த ஆடியோ டூர் இருக்குல்ல, அதை வச்சு கேட்டுக்கலாம். guys, இதுதான் அந்த வியூ பாயிண்ட் guys. எப்படி இருக்குன்னு பாருங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த வியூ. இந்த வியூ பாயிண்ட். ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம அங்கே இருக்கு திரௌபதி அம்மன் கோயில், சாரி அவங்க பாத் டப்பு, அதை போய் பார்க்கலாம் guys. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம கண்ணகி கொடுத்த அந்த திரௌபதி அம்மனோட டப்பை காட்ட முடியல. ஏன்னா இங்கே பாருங்கள் செக்யூரிட்டி வந்து டைம் ஆயிடுச்சு, 6 o'clock க்ளோஸ்டுன்னு சொல்லி மூவ் பண்ண சொல்லிட்டாங்க. அது பெருசாக இல்லை guys. நான் அதோட உங்களுக்கு இமேஜஸ் போட்டு விடுற வேணாம். அவங்க குளிச்சுட்டு நம்ம போன தடவை எடுத்த இமேஜ் இருக்கும், அதை ஷேர் பண்ணி விடுறேன். ஏன்னா அது ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க, இப்போ நாங்கள் வெளியே தான் போயிட்டுருக்கோம் guys. அவ்வளோதான். லக்கி எப்படி போச்சு guys? மகாபலிபுரம் நாங்கள் வரோம் ஒரு இப்போ 3 o'clock வந்தோம். 6 o'clock ஆகிடுச்சு. 3 hours நமக்கு இங்கே போயிடுச்சு. ஸோ எல்லா இடத்தையும் கவர் பண்ணிட்டோம். அந்த திரௌபதி தொட்டி மட்டும் அங்கே கரெக்டாக காட்ட முடியல, டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பரவாயில்ல, அது ஒன்று தான். அது நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு ஒரு இமேஜ் மட்டும் ஆட் பண்ணி விடுறேன். ஸோ அவ்வளோதான் guys இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது கண்டிப்பாக லென்த்தாக இருக்கும். ஸோ அப்படி இன்கேஸ் இது கம்மியாக இருந்ததுன்னா ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணிடுறோம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா பார்ட் 1 சொல்லி எத்தனை பாட்டு வருதோ அத்தனை பாட்டுக்கு அப்லோட் பண்ணிடுறோம். ஸோ வீடியோ எங்களுக்கும் தெரியல, கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ அதனால் எவ்வளோ நிமிஷம் இருக்குது அந்த வீடியோ அப்படின்றது எங்களுக்கும் தெரியல. ஸோ பார்க்கலாம், நான் எடிட் பண்ணிட்டு தான் எங்களுக்கு தெரியும். எடிட் பண்ணி இன்கேஸ் அது ஒரு 15 minutesக்குள்ளே கண்டிப்பாக இருக்காது. இன்கேஸ் 15 minutesக்குள்ளே இருந்ததுன்னா ஃபுல் வீடியோவே நாங்கள் போட ட்ரை பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா ஒரு பார்ட் வைஸில் ஒரு 1, 2 அப்படி ஸ்ப்ளிட் பண்ணி போட்டு விட்டுருவோம். ஓகே guys, நெக்ஸ்ட் வீடியோ நம்ம இன்னும் நல்ல கண்டென்ட்டோட பார்க்கலாம். ஸோ until then, bye. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பை guys. இவ சொன்ன மாதிரியே இதெல்லாம் ஜெயிஸ்டா, அதனால் பிரெட் ஆம்லேட் நான் சொன்ன மாதிரி வாங்கி கொடுத்துட்டேன். நாளைக்கு ஹாப்பியாக. ஓகே guys, நம்ம நெக்ஸ்ட்டு வந்து வீட்டுக்கு தான் போகிறோம். அவ்வளோதான் வீடியோ. இந்த வீடியோ நீங்கள் ப்ராபப்ளி மண்டே இல்லைனா டியூஸ்டே பார்ப்பீங்க. ஸோ ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாய். ஓகே, பாய். Bye guys.